ஃப்ரெண்ட்ஸ், டுடே சஷ்டிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நான் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கப் உளுந்தை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவு நாட்டு சக்கரை எடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் தேவைப்பட்டால் சக்கரை கூட எடுத்துக்கலாம், ஒயிட் சுகர் கூட எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட பார்த்தீங்கன்னா ஏலக்காயும் சுக்கும் முறுக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ உளுந்தை எடுத்து வச்சிருக்க உளுந்தை வந்து மிக்சியில் அடிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சிருக்க உளுந்தை நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்தை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது பண்ணுறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் 2 பேருக்கு செய்கிறதுனால நான் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு நிறைய பேருக்கு வேணும்னா நீங்கள் வந்து 2 டம்ளர் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தண்ணி வந்து நல்லா கொதிஞ்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணி கொதிஞ்சு ஒரு கொதி வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சிருக்கிற உளுந்தை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உளுந்து ஆட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உளுந்து வந்து அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நல்லா கிளறி விட்டுக்குவோம். உளுந்து இதில் நல்லா வெந்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேகட்டும் லோ ஃப்ளேம்லேயே. இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். உளுந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி பொங்கி வந்துக்கிட்டே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் வந்து லோ ஃப்ளேம்லேயே உளுந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சிருக்கிற நாட்டு சர்க்கரை இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாட்டு சக்கரை வந்து நல்லா வந்து உளுந்தோட ஆட் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்குவோம். அடி பிடிக்காம கிளறி விட்டுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது கூட பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து முணுக்கி வச்சிருக்கிற ஏலக்காய் சுக்கையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா உளுந்து நல்லா வெந்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு தேவையான சூப்பரான உளுந்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஹெல்த்தியானது கூட. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.